பாருங்க, இன்றைக்கு அநேகர் என்ன நீதிபதி ஆக்குங்க கடவுளே, என்ன டாக்டரா மாத்திருங்க கடவுளே, என்ன ஒரு பெரிய இன்ஜினியரா மாத்திருங்கப்பா, ஒரு உயர்ந்த போஸ்டிங், ஒரு ப்ரமோஷன் தாங்கப்பா என்று சொல்லி அநேகர் கண்ணீர் வடித்து தேவ சமூகத்திலே ஜெபிப்பார்கள். தேவன் அதை கேட்டு அதை அப்படியே அவர்களுக்கு கொடுத்து விடுவார். ஆனால் என்ன, அந்த பதவிகள், அந்த உயர்வுகள், அந்த படிப்பு கிடைத்த உடனே குமாரனுடைய சாயல் இல்லை, மாறாக உலகத்தின் சாயல். அவர்களுடைய ஸ்டேட்டஸ், அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய நடவடிக்கை எல்லாமே தேவ சாயலுக்கு ஒப்பாக இல்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தரும்போது நீங்கள் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி சகஜமாக பழகுங்க. உதவி கேட்போருக்கு தாராளமாய் செய்யுங்க. ஆலோசனை கேட்போருக்கு இலவசமாய் ஆலோசனை கொடுங்க. நெருங்கி பழக விரும்புகிற ஏழை மக்களுக்கு உங்க அந்தஸ்தில் இருந்து நீங்கள் இறங்கி பழகுங்கள். அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். குமாரனுடைய சாயல் உங்களுக்குள்ளே தென்படும்.